வணக்கம். ஏபிஆர் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா. அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியின் அதிமுக வேட்பாளர் ஏஎல் விஜயன் பள்ளிப்பட்டு கரும்பேடு ஈஸ்வரன் கோவிலில் பூஜை மேற்கொண்டு பள்ளிப்பட்டு ஒன்றியத்தில் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பள்ளிப்பட்டு ஒன்றியத்தில் கரும்பேடு ஈஸ்வரன் கோவிலில் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியின் அதிமுக வேட்பாளர் ஏஎல் விஜயன் சிறப்பு பூஜைகள் செய்து அதிமுக கழக அமைப்பு செயலாளர் திருத்தணி கோ அரி, ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட கழக ஒன்றிய செயலாளர் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் சு ரவி ஆகியோர்கள் இந்த பிரச்சார தொடக்க நிகழ்வில் கலந்து கொண்டு வேட்பாளருக்கு ஆதரவாக கிராமங்கள் தோறும் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்த நிகழ்வில் பள்ளிப்பட்டு ஒன்றிய கழக செயலாளர் டி சீனிவாசன், மாவட்ட கவுன்சிலர் சாந்திபிரியா சுரேஷ், பொதட்டூர்பேட்டை பேரூராட்சி கழக செயலாளர் ஏஜி ரவிச்சந்திரன், ஊராட்சி மன்ற தலைவர்கள் அருணா கோபி, தீபா சிட்டிபாபு, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் புருஷோத்தமன் மற்றும் பலர் திரளான தொண்டர்கள், கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். எடப்பாடி ஐயா அவர்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு தந்துள்ளார்கள். நான் ஏற்கனவே 2011ஆம் ஆண்டு ஷோலிங்கர் பேரூராட்சி மன்ற தலைவராக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஒரு வாய்ப்பு தந்துள்ளார்கள். அந்த அடிப்படையிலே மக்கள் பணியாற்றியுள்ளேன், கழக பணியும் ஆற்றியுள்ளேன். ஆகையால் இங்கு இருக்கின்ற மக்களுக்கெல்லாம் ஒன்றை மட்டும் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். நான் உங்கள் வீட்டு பிள்ளையால் இந்த தொகுதிக்கு சொந்தக்காரராக உங்களிடையே வாக்கு சேகரிக்கின்றேன். நிச்சயமாக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் உங்கள் ஊரில் உள்ள கிளைக்கழக செயலாளர் பொறுப்பாளருடன் இணைந்து, அண்ணன் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒன்றிய கழக செயலாளருடன் இணைந்து உங்கள் பகுதிக்கு என்ன தேவை என்று அறிந்து நிச்சயமாக செய்து கொடுப்பேன் என்று இந்த நேரத்திலே உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கின்றேன். நீங்கள் எல்லாம் சிந்திக்கணும். ஐயா அம்மாவுடைய ஆட்சி காலத்துல 100 நாள் வேலை திட்டம் எல்லாம் செய்தீங்கன்னா 10 நாள் 20 நாள்ல உங்க அக்கௌண்ட்ல பணம் வந்தது. இன்னைக்கு 100 நாள் வேலை செய்தா கூட 3 மாசம் ஆயும் பணம் வரல. ஏன்